அன்பு குட்டீஸ், ஒரு காட்டுல கோடை காலத்தினால ஓடையெல்லாம் வறண்டு போய் நடுவுல ஒரு பெரிய பள்ளம் மட்டும்தான் இருந்தது. அதனால முயல், ஆமை, அணில் போன்ற சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் எதிர்ப்பக்கம் போக முடியாம ரொம்ப கவலையோட அங்கேயே நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்த ஒரு மரக்கிளையில நம்ம சிட்டூன்னு ஒரு சுறுசுறுப்பான குட்டி சிலந்தி எல்லாரோட கவலையையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிட்டு ரொம்ப புத்திசாலி. தன்னோட பட்டு நூல் எவ்வளவு உறுதியானதுன்னு அதுக்கு தெரியும். உடனே அது ஒரு பெரிய மரக்கிளையில ஏறி தன்னோட உடம்புல இருந்து பளபளப்பான வெள்ளை நூலை வெளியே எடுத்து காத்து அடிக்கிற திசைய பார்த்து ஊஷ்ணு எதிர்ப்பக்க கிளைய நோக்கி வேகமா வீசியது. நூல் வெற்றிகரமா அங்க ஒட்டிக்கிச்சு. இப்போ சிட்டு துணிச்சலோட அந்த ஒற்றை நூலை புடிச்சு ஆழமான பள்ளத்தை கடந்து எதிர்பக்கத்துக்கு போச்சு. அங்க போனதும் சற்றும் தாமதிக்காம தன்னோட முழு உழைப்பையும் போட்டு அந்த ஒற்றை நூலோட சேர்த்து பல நூல்களை பின்னி ஒரு அழகான உறுதியான பட்டுப்பாலத்தை கட்டி முடிச்சுச்சு. சிட்டுவோட உழைப்ப பார்த்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகி எந்த பயமும் இல்லாம அந்த பாலத்து மேல நடந்து கடந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்தாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், உடல் சின்னதா இருந்தாலும் சிட்டு மாதிரி புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் இருந்தா நம்மால மத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்ய முடியும்னு.